ஹலோ ஃபுட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கனி வீட்டு சமையல். இன்றைக்கி கனி வீட்டு சமையலில் ஒரு அட்டகாசமான ரெசிபி ஷேர் பண்ண போகிறேன். அமெரிக்கன் சாப்ஸே. இந்த ரெசிபி நம்ம ஊரில் மேகி சாப்பிட்ற மாதிரி கண்டிப்பாக இருக்காது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொன்னால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கனை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு க்யூப் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் ஒரு 150 கிராம் வச்சுருக்கேன். இதை நீங்கள் பாயில் பண்ணி கூட சேர்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி பொரிச்சு தான் சேர்த்துக்க போகிறேன். இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள். வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டாம். எல்லா பக்கமும் மசாலா சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்துட்டேன். இதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. அந்த கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். கலந்து வச்சுக்கலாம். இப்போது பேனில் எண்ணெய் காஞ்சதும் ஒவ்வொன்றா போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுங்க. ஒரேடியாக எல்லாமே டம்ப் பண்ணுற மாதிரி பொரிச்சு எடுக்க வேண்டாம். ஒருவேளை அதிக நேரம் விட்டுட்டு பொரிச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா சிக்கன் ஹார்ட் ஆகிடும். ஏன்னா போன்லெஸ் பீஸ் எடுத்துருக்கோம். ஸோ அதனால் நல்லா மிதமான ஹீட்டில் வந்து வச்சுட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது ஆல்மோஸ்ட் டன். இப்போ நம்ம எடுத்துடலாம். இதை பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நூடுல்ஸை வேக வச்சு எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா சால்ட்டும் சேர்த்துருக்கேன். சால்ட்டு சேர்த்துட்டு நம்ம நூடுல்ஸ் வந்து பிரித்து போட்டுக்கலாம். நல்ல கலரி இந்த மாதிரி விடுங்க. கரண்டியில் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டூல் இருந்துச்சுன்னா இதில் பண்ணுங்கள். போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நூடுல்ஸ்லேருந்து ஸ்டார்ச் விட ஆரம்பிக்கும். தண்ணி கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட்டிஷ் கலரில் மாறி இருக்குது பாருங்கள். தண்ணி நல்லா கொதித்த பின்னாடி தான் நீங்கள் நூடுல்ஸை போடணும். அதுக்கு முன்னாடி போட்டுற வேண்டாம். இப்போ நூடுல்ஸ் வந்து ஒரு 5 நிமிஷமாக நல்லா கொதித்து நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். கட் பண்ணால் இந்த மாதிரி கட் ஆகணும். இப்போ இது ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. இப்போது இதில் வந்துட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நான் பொதுவாக நூடுல்ஸ் வந்து வேக வைக்கும் போது எண்ணெய் சேர்க்க மாட்டேன். இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணும்போது தான் சேர்ப்பேன். இப்படி சேர்க்குறதால ஒன்றுக்கு ஒன்று நமக்கு ஒட்டாமல் இருக்கும். நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்க நூடுல்ஸை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு சிக்கன் பொரிச்செல்லாம் அந்த எண்ணெயை யூஸ் பண்ணுறேன். நூடுல்ஸை வந்து போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம். கருகி போயிடும் ஈஸியாக நமக்கு கீழே. இது வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வரணும். உங்கள்கிட்ட கட்டர் இருந்துச்சுன்னா அதை எண்ணெயில் அந்த இதில் வச்சுட்டு நம்ம கேவர் பண்ணோம்ல அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கடாயில் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு பாருங்கள். அப்போ ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வரணும். இல்லை பெரிய கடாய் தான் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஓரத்தில் வந்து அழுத்தி அழுத்தி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ஃப்ரை ஆக அப்படியே வந்து கம்பைன் ஆகி ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு வந்துடும். பாருங்கள், மெதுவாக பண்ணுங்கள். இந்த மாதிரி சைடில் வந்து நம்ம அழுத்தி அழுத்தி விடணும். அது பொரிய பொரிய நமக்கு நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பக்கம் பொரிஞ்சிருச்சு. அடுத்த பக்கம் வந்து நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான். கீழே லோ ஃப்ளேமில் வச்சதுனால தான் நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு. அப்படி இல்லை ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக கீழே கருகிடும். இப்போ இது பொரிஞ்சாச்சு, எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பொரிச்ச நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா இன்னொரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். வெங்காயம், கொடை மிளகாய், கேரட், உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கேபேஜும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாமே டாஸ் பண்ணிக்கலாம். நம்ம நூடுல்ஸ் எல்லாம் எப்படி வேகமாக ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு டாஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த வெஜிடபிள்லாம் ரொம்ப வதங்க வேண்டாம். ஓரளவுக்கு வதங்கினா போதும். க்ரன்ச்சியாக இருக்கணும் சாப்பிட்றதுக்கு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சாஸ் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ரெட் சில்லி சாஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கலந்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நான் காரப்பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பெப்பர் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது
1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் ஊற்றிடலாம். வெஜிடபிள்ஸ் ஒரு முக்கால்வாசி வதங்கிடுச்சு. இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இது நல்ல லிக்யூடாக வேணும் அப்படின்னு சொன்னால் தண்ணி ஊற்றி நல்லா கிளறிக்கோங்க. இல்லை ட்ரையாக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நல்லா கொதிக்க வச்சு ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பொரிச்ச சிக்கனையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனை போட்டு அதிக நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். சாஃப்ட்னஸ் ஆகிடும். நல்ல க்ரன்ச்சியாக இருக்கணும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ அவ்வளோதான். பொரிச்ச நூடுல்ஸ் மேலே நம்ம செஞ்ச அந்த சாஸ் வந்து ஊற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் அட்டகாசமான அமெரிக்கன் சாப்ஸே ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போகும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து நீங்கள் மைதா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணால் நீங்கள் வந்துட்டு வீட் நூடுல்ஸ்லாம் கிடைக்குதுல, அதில் கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருக்கும். க்ரன்ச்சியாக அந்த நூடுல்ஸ், கேபேஜ், கேரட் எல்லாமே கொஞ்சம் அரைவேக்காடாக இருக்கும். சிக்கன் வந்து சொல்லவே வேணாம், பொரிச்சிருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னும் ஒரு அமேசிங்கான பேக்கிங் ரெசிபி இல்லைனா குக்கிங் ரெசிபீஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.